ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, நல்ல மனரம்யமாய் காண கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று மாலை சபையிலே 7 மணிக்கு சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. சகோதரர்கள் யாவரும், வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அதில் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய சபையில் ஜெபம் அதிகரிக்க அதிகரிக்க எழுப்புதல் அதிகரிக்கும், சமாதானம் அதிகரிக்கும், தேவ பலன் அதிகரிக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் அதிகரிக்கும். ஆகையினால இந்த மாலை வேளையில் நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதன் முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவ ஜனங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று நமது தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அடுத்த வசனத்தில், அப்படியானால் தேவனுக்கு பரிசுத்தமான பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, அது என்னவென்று கேட்டால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ நமக்கு சரீரத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் பலியாக ஒப்பு கொடுத்தவானவர்களானால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? இந்த பிரபஞ்சத்திற்குரியதான வேஷத்தை நாம் தரிக்க மாட்டோம். கர்த்தருடைய வசனம் சொல்லிருக்கு, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், ஆஸ்தி சேர்க்கிறான், அதை யார் எடுத்து கொண்டு போவான் என்று அறியாது இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்துக்குரியதான வேஷத்தை தெரியாமல் அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய சரீரத்தை தேவ சன்னிதானத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நடக்கின்ற முதல் காரியம் என்னவென்று கேட்டால், நம்முடைய மனம் புதிதாகிறது. மனம் புதிதாகும் போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், இப்பிரபஞ்சத்திற்குதான வேஷத்தை எல்லாம் நாம் ஒதுக்கிவிடும். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியத்தக்கதான மனதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான மனதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி செய்கிறபடினாலே அதற்கு கீழே நிறைய வசனங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறது. அதனுடைய கடைசி வசனத்தில் பார்த்தால், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர்கள் தீமைக்கு தீமை செய்ய மாட்டார்கள். அதற்கு பதிலாய் தீமையை நன்மையினால் வெல்வார்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல், தீமை நமக்கு ஏற்பட்டாலும் அந்த தீமை நம்ம மேற்கொள்ள முடியாது. அதற்கு பதிலாய் அந்த தீமையை நன்மையினாலே வெல்லு. இது எப்படி ஏற்படுகிறது என்று கேட்டால், ஆரம்பத்தில் நாம் வாசித்தது போல நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும். இவ்வுலகத்தின் வேஷத்தை வெறுத்து தேவனுக்கு பிரியமான சித்தத்தை இதை செய்ய இந்த தேவனாய் கர்த்தர் இந்த காலையில நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. பரிசுத்த பிதாவை தந்த வசனத்திற்காய் நன்றி. இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழுது எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்பட உதவி. துதி கனம் எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். வேஷம் தெரியாதீர்கள், தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே தீமையை வெல்லுங்கள். தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. God bless you abundantly again and again and again